என் உயிரினும் மேலான ஆத்மபந்துகளுக்கு மலையப்பனை பிரார்த்தித்து, குருமார்களை பிரார்த்தித்து, அனைத்து குருமார்களின் பரிபூர்ண ஆசி கிடைக்க பிரார்த்தித்து ஆசீர்வாதம். சஹஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். விவசாயோ வியவஸ்தான விவசாயோ வியவஸ்தான விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தானஸ்தானோத்ருவகம் சம்ஸ்தானஸ்தானதோத்ருவகம் சம்ஸ்தானஸ்தானதோத்ருவகம் விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தானஸ்தானதோத்ருவகம் விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தானஸ்தானதோத்ருவகம் விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தானஸ்தானதோத்ருவகம் பரத்தி பரமஸ்பஷ்ட பரத்தி பரமஸ்பஷ்ட பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம் துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம் துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம் பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம் பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம் பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம் விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தானஸ்தானதோத்ருவகம் பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம் விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தானஸ்தானதோத்ருவகம் பரத்தி பரமஸ்பஷ்ட சுத்ர துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம் விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தானஸ்தானதோத்ருவகம் பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணகம். சிவசிவா. எல்லோருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையிலும் உங்களுடைய நலன் குடும்பக்ஷேமம், சஹஸ்ரநாமத்தை கேட்பவர்கள் கேட்காதவர்கள், எம்பெருமானை நினைப்பவர்கள் நினைக்காதவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பிரார்த்தனை செய்கிறோம். ஏனென்றால் அவனால் படைக்கப்பட்டு அவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை யாராக இருந்தாலும், எந்த மதத்தை, எந்த இனத்தை, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஜாதி பேதமற்ற மதமே நம்முடைய இந்து மதம், நம்முடைய பாரத நாடு, நம்ம பாரத தேசம். எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருந்து நாட்டிற்கு ஏற்படக்கூடிய சவால்களை சந்தித்து அதை சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு இந்துக்களும் ஒவ்வொரு பிரஜையும் நினைத்து நிலமும் நாம் வாழ வேண்டும். எது நடந்தாலும் சரி, பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அதில் நாம் திண்ணமாக உறுதியாக இருந்து தேசத்திற்காக, நம் நாட்டிற்காக, நம்ம பாரத பூமிக்காக, நம்முடைய ஆன்மீக பூமிக்காக எந்த சவால்களையும் சந்திக்கிறது நாடு. அந்த சவால்களில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ச்சி பூர்வமாக உணர வேண்டும். இந்த பூமி மாதா நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளும் தாங்கிக் கொண்டு நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த பாரத பூமி, பாரத தேசத்துக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும், எந்த விதமான சங்கடமும், துயரமும், துன்பம் இல்லாமல் இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் உணர்ந்து உணர்ச்சி பூர்வமாக நம்முடைய உணர்வுகளை தேசப்பற்றுடன் ஒற்றுமையுடன் இருந்து ஒன்றுபட்டு பேதம் பாராமல் நாம் நம் நாட்டை காப்பாற்றி அதன் மூலம் நம்முடைய பாரத தேசம், நம்முடைய இந்திய மண், நம்முடைய ஆன்மீக பூமி உலக அளவில் வளர்ச்சி பெற்ற நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது, திகழும். இதில் எந்த விதமான அச்சமும் இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் பாரத தேசம் மயங்காது, பாரத தேசத்தை அடிமைப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட ஆன்மீக பூமி, அப்பேற்பட்ட பூமியே நம்முடைய பாரத தேசம். நாம் புரிந்து கொண்டு நாமும் வாழ்ந்து, நாட்டில் இருக்க அனைவரும் வாழ்ந்து, நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று நாட்டுக்காக உழைத்தவர்கள், உழைத்து கொண்டிருப்பவர்கள், உழைக்கப் போகிற அவர்களுக்குமே அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.